ஈரானில் தவறான விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக கூறப்படும் போயிங் 707 விமானம் தொடர்பான காணொளியொன்றை நேற்று திங்கட்கிழமை ஜனவரி 14ஆம் தேதி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். இந்த விமானம் தொடர்பான சில மர்மமான சமாச்சாரங்கள் உள்ளன என்றும் நாம் சேகரித்த தகவல்களை உறுதி செய்த பின் வெளியிடுவோம் என்றும் அந்த காணொளியில் குறிப்பிட்டிருந்தோம். அந்த காணொளியை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் அதை பார்த்துவிட்டு இந்த காணொளியை பார்க்கவும். இல்லாவிட்டால் இந்த காணொளியில் கூறப்படும் விஷயங்கள் புரியாமல் போகலாம். இதோ நாம் சேகரித்த தகவல்கள். முதலாவது, விபத்துக்குள்ளான போயிங் 707 விமானம் ஒரு சிவில் விமானமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த சிவில் பதிவுக்கான டெயில் நம்பர் EPP-CPP. இது வர்த்தக நடவடிக்கைக்காக உபயோகிக்கப்பட்ட பதிவு. அதே நேரத்தில் இதே விமானத்துக்கு மற்றொரு பதிவும் உண்டு. அது டெயில் நம்பர் 5-8312 என்ற பதிவிலக்கம். இது ஈரானிய விமானப்படை பதிவிலக்கம். இராணுவ பாவனைக்காக இதே விமானம் பயன்படுத்தப்படுவது வழக்கம் என்பதை இந்த இரட்டை பதிவு காட்டுகிறது. இரண்டாவது, விபத்துக்குள்ளான விமானத்தின் புகைப்படங்களை பார்த்தால் சாஹா ஏர்லைன்ஸின் வர்ண வடிவில், அதாவது கலர் ஸ்கீமில் பெயிண்ட் பண்ணப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இதே விமானத்தை 2018ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றை பார்க்க நேர்ந்தது. அதிலும் அதே கலர் ஸ்கீமில் பெயிண்ட் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அனைத்து சிவிலியன் விமானங்களிலும் விமானத்தின் டெயிலிலும் விமான நிறுவனத்தின் லோகோவும் ஃபின் எனப்படும் ஃப்ளைட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் காணப்படும். 2018ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் பார்க்கும்போது விமானத்தின் டெயிலில் எந்த அடையாளமும் கிடையாது. இப்படி எப்போது செய்வார்கள் என்றால், ஒரு விமானத்தை சிவிலியன் போர்வையில் இராணுவ பயன்பாட்டுக்கு உபயோகிக்கும் போது. மூன்றாவது, கிர்கிஸ்தான் நாட்டின் தலைநகர் பிஷ்கெக்கிலிருந்து ஈரானின் பாயம் விமான நிலையத்துக்கு காகோ ஏற்றி வந்த விமானம் இது என்று கூறப்படுகிறது. விமானத்தில் ஏற்றப்பட்ட காகோ இறைச்சி என ஈரானிய அரசு செய்தி சேவை ஃபாஸ்ட் நியூஸ் ஏஜென்சி தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்றவுடன் கிர்கிஸ்தான் நாட்டின் மனாஸ் விமான நிலையத்தின் செய்தி தொடர்பாளர் இந்த விமானம் ஈரானின் பாயம் விமான நிறுவனத்தின் விமானம் என்று தம்மிடம் அனுமதி பெற்றுள்ளது என்று கூறியிருந்தார். ஈரானிய ஊடகங்கள் இந்த விமானம் கிர்கிஸ்தான் நாட்டின் விமானம் என்று செய்தி வெளியிட்டன. விமானம் பெயிண்ட் செய்யப்பட்டிருப்பதோ ஈரானின் சாஹா ஏர்லைன்ஸின் கலர் ஸ்கீமில். அதில் பயணித்த 16 பேரும் ஈரானிய பிரஜைகள் என்று ஈரானிய அரசு செய்தி சேவை ஃபாஸ்ட் நியூஸ் ஏஜென்சி தகவல் வெளியிட்டுள்ளது. அப்படியானால் இந்த விமானம் யாருக்கு சொந்தமான விமானம்? ஒரே விமானத்தை பற்றி முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் ஏன் கூறப்படுகின்றன? இந்த விமானம் ஏதோ மர்ம ஆபரேஷனில் ஈடுபட்டிருந்ததா? நான்காவது, நாம் நேற்று திங்கட்கிழமை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொளியில் ஒரு காகோ விமானத்தில் எதற்காக 16 பேர் பயணித்தார்கள் என்ற சந்தேகத்தை எழுப்பியிருந்தோம். போயிங் 707 விமானத்தின் காக்பிட்டில் ஒரு பிரதான விமானி, ஒரு துணை விமானி, ஒரு ஃப்ளைட் என்ஜினியர் என 3 பேர் இருப்பார்கள். மீதி 13 பேரும் அந்த விமானத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இந்த கேள்விக்கும் ஒரு பதில் உள்ளது. இது ஒரு காகோ விமானம். அது புறப்படும் இடத்தில் விமானத்தில் பொருட்களை ஏற்ற ஆட்கள் இருப்பார்கள். அவர்கள் விமானத்தில் பொருட்களை ஏற்றி விடுவார்கள். விமானம் தரையிறங்கும் இடத்தில் உள்ள ஆட்கள் விமானத்தில் இருக்கும் பொருட்களை இறக்கி விடுவார்கள். இதில் ஒரு விதிவிலக்கு உண்டு. விமானத்தில் ஏற்றப்படும் பொருள் வெளியே தெரியக்கூடாத பொருளாக இருந்தால் பொருட்களை வழமையான ஆட்களை ஏற்ற அனுமதிக்க மாட்டார்கள். இவர்களே தமது ஆட்களை பொருட்களை ஏற்றுவதற்கு விமானத்தில் அழைத்துச் செல்வார்கள். விமானத்தில் இருந்த 13 பேரும் அப்படி அழைத்துச் செல்லப்பட்டவர்களா? அப்படியானால் அந்த விமானத்தில் இருந்த பொருட்கள் என்ன? இவர்கள் கூறுவது போல இறைச்சி இல்லையா? ஏனென்றால் இறைச்சி ஏற்றுவதற்காக நிச்சயமாக 13 பேரை விமானத்தில் அழைத்துச் சென்றிருக்க மாட்டார்கள். ஐந்தாவது, ஈரானிய விமானப்படை இந்த விமானம் தொடர்பாக ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டது. இது ஒரு சிவில் விமானமாக இருந்தால் விமானப்படை எதற்காக அந்த செய்தி குறிப்பை வெளியிடுகிறது? அந்த செய்தி குறிப்பில் உள்ள ஒரு வாக்கியம் எமது கவனத்தை கவர்ந்தது. இந்த விமானத்தை செலுத்திய விமானிகள் மற்றும் அதில் பயணம் செய்த எமது மாவீரர்கள் தொடர்பான விசாரணைகள் நடைபெறுகின்றன என்பதே அந்த வாக்கியம். வெயிட் அ மினிட், மாவீரர்களா? ஈரானிய இராணுவத்தில் தேசிய சேவையில் உயிரிழந்தவர்களையே மாவீரர்கள் என்று அழைப்பார்கள். அப்படியானால் இந்த விமானத்தில் இருந்த மாவீரர்கள் யார்? ஈரானிய விமானப்படையுடன் தொடர்புடையவர்களா? ஈரானிய விமானப்படையில் விமானத்தில் இறைச்சி ஏற்றுவது தேசிய சேவையாக இருக்க முடியாதே. மொத்தத்தில் இந்த விமானம் தொடர்பான சில விஷயங்களை
யாரோ எதற்காகவோ மறைக்கிறார்கள்.